நம சிவாய வாழ்கநாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவன் அருளாலே அவன் தாழ். வணங்கி வணக்கம் நண்பர்களே. சிந்தனை செய் சிவமே. இது என்னுடைய யூடியூப் சேனலில் தலைப்பு. இந்த சேனலில் தொழில் சார்ந்த வகுப்புகள் நடத்தப்படும். எப்படி போர்மேனாவது, இன்டர்வியூ அட்டெண்ட் செய்வது, இன்டர்வியூவில் என்ன கேள்விகள் கேட்பார்கள் என்பதை பற்றியும், அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதை பற்றியும், கம்பிகளின் எடைகளை அறிவதற்குண்டான ஃபார்முலாக்களையும் இங்கே தர இருக்கிறேன். இன்னும் கட்டுமான தொழில் சம்பந்தமாக அனைத்து விதமான சந்தேகங்கள் மற்றும் விளக்கங்களை தர இருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய யூடியூபில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சிந்தனை செய் சிவமே, சிந்தனை செய் மனமே என்றுதான் இருக்க வேண்டும். இங்கு மனம் என்பதும் சிவம் என்பதும் ஒன்றுதான். நம் உடல் என்னும் கோவிலில் தான் உயிராக சிவம் இருக்கிறார். அதனால் மீண்டும் ஒரு முறை நம சிவாயத்தை வணங்கி வீடியோக்குள் போவோம். இன்னும் இங்கு சில பேருக்கு மீட்டர் பிடித்து அளக்க கூட தெரியாது. சென்ட் எவ்வளவு மில்லி, எவ்வளவு ஒரு மீட்டருக்கு எத்தனை வரும் என்று. இது போன்ற சின்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு இங்கே தெரிவதில்லை. அதை நாம் தெளிவுபடுத்தி ஒரு இன்டர்வியூக்கு சென்றால் அங்கு ஒரு போர் மேனனுக்கு என்ன கேள்விகள் கேட்கப்படும். முதலில் அவர்கள் கேட்பது தங்களுடைய அனுபவங்களை பற்றி முதலில் கேட்பார்கள். அதை தொடர்ந்து எங்கு வேலை செய்தாய், என்ன வேலை செய்தாய் என்பதையும் கேட்பார்கள். நாம் அதற்கு மரியாதையாகவும் ஆங்கிலம் கலந்தும் பதில் கொடுக்கும் வகையில் தன்னை பற்றிய நல்ல எண்ணத்தை அங்கே விதைக்க முடியும். அறிமுகம் சிறப்பாக இருந்தாலே பாதி வேலை கிடைத்துவிடும். பிறகு ஆட்களின் பாதுகாப்பிற்கு என்ன செய்வாய் என்று கேள்விகள் எழுப்பப்படும். அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் காண்போம். நேர்முகத் தேர்வில் எப்படி தன்மையாக பேச வேண்டும் என்பதை மட்டுமே காண்போம். நேர்முகத் தேர்வுக்கு செல்லும் போது நேர்த்தியான ஆடைகள் இருக்க வேண்டும். முழு கை சட்டை அணிந்து நன்கு தலைவாரி மிகவும் பணிவுடன் செல்ல வேண்டும். தோற்றம் பாதி வேலையை பெற்றுத்தரும். இவ்வாறு நாம் இன்டர்வியூ அட்டெண்ட் செய்து அதில் வெற்றி பெற்று வெளிநாடுகள் செல்லும் வாய்ப்புகளை அதிகரிக்கலாம். வெளிநாடுகள் சென்ற பிறகு அங்கு எப்படியெல்லாம் வேலை பார்க்க வேண்டும் என்பதை அடுத்தடுத்த வீடியோக்களில் காண்போம். வேலைகளில் என்ன சிக்கல்கள் வரும் என்பதை பற்றியெல்லாம் இனி இந்த சேனலில் அடிக்கடி வீடியோக்களாக பதிவு செய்கிறேன். எனது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் யூடியூபில் சேர்த்து கொண்டால் அடுத்தடுத்த வீடியோக்கள் இந்த வேலைகளை பற்றிய அனைத்து தகவல்களையும் தங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். இது அறிமுகம் என்பதால் இந்த வீடியோவில் எதுவும் என்னால் சொல்ல முடியவில்லை. இது அறிமுக வீடியோ. கண்டிப்பாக அடுத்தடுத்து காணொளிகள் மிக சிறப்பாக வரும் என்பதை மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கள் உண்மையுள்ள நண்பன் ரகுராமன்.